அந்த வீட்டில் இருந்த அந்த அண்ணன் செல்வியிடம் சொன்னார்கள், ஏன் பிளாஸ்டிக்கும் நோட்டு புத்தகமும் பேப்பரும் மட்டும் கேட்கிறாய்? இந்த வீட்டில் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கிறதே. ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, சேர் இருக்கிறது, கிரில் இருக்கிறது, நாய்க்கூடு இருக்கிறது, கிரைண்டர் இருக்கிறது. அதையெல்லாம் கேட்க வேண்டியதானே என்று செல்வியிடம் சொன்னார். அதற்கு செல்வி சொன்னாள், அண்ணா, அதையெல்லாம் தூக்கி கொண்டு என்னால் போக முடியாது அண்ணா. பிளாஸ்டிக் என்றால் கரம் இருக்காது இல்லையா? அதனால்தான் நான் அதை மட்டும் போதும் என்று சொன்னேன். அதுவும் உங்களுக்கு உபயோகம் இருப்பதை எனக்கு கொடுக்க வேண்டாம் அண்ணா. உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் நீங்கள் அகற்றும் பொருளை மட்டும் எனக்கு நீங்கள் தந்தால் போதும் என்று தூய தமிழில் தெளிவாக சொன்னாள். அதற்கு அந்த அண்ணன் சும்மா விளையாட்டுக்குத்தான் அப்படி பேசினார், மற்றபடி அவர் நல்ல மனிதன்தான். அவர்கள் அம்மாவும் சொன்னார்கள், என்னடா சின்ன குழந்தையிடம் நீ இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாய், பாவம், பார்ப்பதற்கே பாவமாக இருக்கிறது. பாப்பா, உன் பெயர் என்ன என்று அந்த வீட்டில் இருந்த அம்மா கேட்டார்கள். அதற்கு இந்த குழந்தை அவர்களிடம் சொல்லியது, என் பெயர் செல்வி என்று சொன்னாள். நல்ல பெயர். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் செல்வி என்றுதான் அதிகம் பெயர் இருக்கும் இல்லையா என்று அந்த அம்மா சொன்னார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், ஆமாம் அம்மா, எங்கள் ஊரில் செல்வி என்று பெயர் எல்லாருக்கும் வீட்டில் ஒரு ஆளுக்கு இருக்கும். ஏனென்று கேட்டால் எங்கள் கிராமத்தில் அப்படி ஒரு சாமி இருக்கிறது, செல்லி அம்மன். அந்த அம்மனுடைய பெயரைத்தான் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வைத்திருப்பார்கள். அதனால்தான் செல்வி என்ற பெயர் அதிகமாக விளங்குகிறது என்று செல்வி பதிலுரைத்தாள். அதற்கு அந்த அம்மா சொன்னார்கள், பரவாயில்லையே, நான் ஒரு கேள்வி கேட்டதற்கு எவ்வளவு தெளிவாக பதில் சொல்கிறாய் என்று அந்த அம்மா சொன்னார்கள். அதற்கு அந்த அம்மாவுடைய மகன் கேட்டார், அந்த அண்ணன், செல்வி, நீ ஏன் இப்போதே வியாபாரத்துக்கு வந்து விட்டாய்? உன் அம்மா அப்பாலாம் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார். என் அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள் அண்ணா என்று சொன்னாள். அவர்கள்தான் வியாபாரத்துக்கு போயிருக்கிறார்களே, நீ எதற்காக வந்தாய்? நீ பள்ளி செல்ல வேண்டியதானே என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த வார்த்தையை கேட்டவுடன் செல்விக்கு மனம் ரொம்ப வேதனையாகிவிட்டது. அவர்களிடம் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளிடம் நம் வலியும் வேதனையும் சொல்ல முடியாதல்லவா? அதை அடக்கி கொண்டு அந்த வேதனையெல்லாம் தாங்கிக் கொண்டு செல்வி அதற்கு பதிலுரைத்தாள், இல்லை அண்ணா, என்னை பள்ளியில் சேர்க்கவில்லை. எனக்கு அதிகம் வயதாகிவிட்டதல்லவா, அதனால்தான் எங்கள் அம்மா அப்பா என்னை பள்ளியில் சேர்க்கவில்லை அண்ணா என்று சொன்னாள். அதற்கு அந்த அண்ணன் ஒரு பதிலை சொன்னார், இப்போது தானே உனக்கு அதிகம் வயசு ஆகிவிட்டது என்று சொல்கிறாய், உனக்கு ஒரு 80 வயசு இருக்குமா என்று கேட்டார். இல்லை அண்ணா, எனக்கு 80 வயசு ஆகவில்லை, எனக்கு 8 வயசு ஆகிவிட்டது. 7 முடிந்து 8 பிறந்து விட்டது. 8 பிறந்து 1 வாரம் ஆகிறது அண்ணா. அப்போது எனக்கு நிறைய வயதாகிவிட்டதல்லவா என்று செல்வி சொன்னாள்.
உன் அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்த்தேன் என்றால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது செல்வி. இவ்வளவு அறிவுள்ள குழந்தையை படிக்க வைத்தால் நீ இந்த குப்பையை பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வருங்காலத்தில் என்னவாகுவாய் என்று யாராலும் சொல்ல முடியாது. கடவுள் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார். இப்படி அறிவு இல்லாமல் இந்த இளம் வயதில் இப்படி அனுப்பி வைப்பார்களா இந்த தொழிலுக்கு என்று அந்த அண்ணன் கோபத்தை கொந்தளித்தார். அதற்கு அவர்கள் அம்மா சொன்னார்கள், ஏடா நீ எதற்காக கோபப்படுகிறாய்? அந்த குழந்தை உனக்கு சொந்தக்காரியா? எங்கோ இருந்து வந்த ஒரு குழந்தைக்கு வேண்டி ஏண்டா நீ இப்படி பேசுகிறாய் என்று அவர்கள் அம்மா அந்த அண்ணனை கண்டித்தார்கள். அதற்கு அந்த அண்ணன் அவர்கள் அம்மாவிடம் பதிலை சொன்னார். அம்மா, அப்படி சுயநலமாக என்னால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு குழந்தை எங்கோ இருந்து வந்தது என்று. அது குழந்தைதான் அம்மா. நம் வீட்டிலும் இப்படி குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா? இவ்வளவு விடையும் பெரிய குழந்தைகள். அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? பள்ளிதானே செல்கிறார்கள். நம் வீட்டில் இருக்கும் குழந்தை 14-15 வயதான குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அம்மா? சோறை அள்ளி ஊட்டி விடுகிறீர்கள். பாவம், 8 வயதில் இன்னும் ஒரு வீட்டில் வாசலில் வந்து நின்று பிளாஸ்டிக் இருக்கா, பாட்டை இருக்கா என்று சொல்லி பாவம் அது கேட்கதை பார்த்துவிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அம்மா. பாவம் இல்லையா இந்த குழந்தை? இதை பள்ளியில் சேர்த்து விட்டால் என்ன? இப்படி மடத்தரமாக செய்திருக்கிறார்கள் அம்மாவும் அப்பாவும் என்று அவர்கள் அம்மாவிடம் அந்த அண்ணன் சொன்னார். அதற்கு செல்வி ஒரு பதிலை சொன்னாள். இல்லை அண்ணா, அம்மா அப்பா மேலே எந்த தப்பும் கிடையாது அண்ணா. பள்ளிக்கூடம் சேர்க்கும் நேரத்தில் எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் என்று சொல்லி நாங்கள் ஊருக்கு போய்விட்டோம். கல்யாணமெல்லாம் முடிந்து வந்த பின் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டதண்ணா. அதனால்தான் என்னை அவர்கள் சேர்க்காமல் இருந்திருப்பார்கள் என்று அம்மா அப்பா செய்த தப்பை மறைத்து செல்வி அப்படி சொன்னாள். அதற்கு இவளுக்கு இந்த 8 வயதில் இவ்வளவு அறிவு இருக்கும்போது அந்த முதிர்ந்த அண்ணனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? அவர் சொன்னாள், ஏய் செல்வி, நீ நல்ல சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறாய். பரவாயில்லை. உன் அம்மா அப்பாவை நான் எங்காவதும் பார்த்தேன். அவர்களை என்ன கேட்பேன் என்று எனக்கே தெரியாது என்று அந்த அண்ணன் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டில் இருக்கும் பொருள்களை, கனமில்லாத பொருள்களை பார்த்து ஒரு சாக்கில் எடுத்து கெட்டி செல்வியின் தலையில் தூக்கி வைத்தார். அதை எடுத்து வைக்கும் முன் செல்வி ஒரு 1.5 ரூபாயை எடுத்து அவருக்கு கொடுத்தாள். அவர் கேட்டார், அந்த அண்ணன், என்ன இது என்று கேட்டார். அண்ணா, நீங்கள் எனக்கு தந்த பொருளுக்குள்ள பணம் என்று சொன்னாள். ஓ, இவ்வளவு பணத்தை வாங்கி நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் இந்த வீட்டில் ஒரு 10 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இவ்வளவு ரூபாயை செலவு பண்ண முடியாது. அதை நீயே வைத்துக்கொள். இந்த பொருளை நீ அன்பளிப்பாக வைத்துக்கொள். அதற்கு பணம் ஒன்றும் நீ கொடுக்க வேண்டாம் என்று அந்த அண்ணன் சொல்லி அந்த சாக்கை கெட்டி தலையில் எடுத்து வைத்து விட்டார்கள். செல்வி, சரி அண்ணா, நான் போய்விட்டு வருகிறேன். அண்ணா, அம்மா, போயிட்டு வருகிறேன் என்று அவர்கள் தாயும் மகனும் இடம் சொல்லிவிட்டு நடக்கத் துவங்கினாள். நடந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கு நடந்து போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அதில் இருந்து வலதுபுறமாக நடந்து போனாள். அங்கு போய்
ஒரு இந்த பழைய பொருட்களை எல்லாம் வாங்கும் ஒரு கடை இருந்தது. அங்கு கொண்டு போய் இந்த பொருள்களை போட்டுவிட்டு அது எத்தனை ரூபாய்க்கு இருந்தது? 20 ரூபாய்க்கு இருந்தது அவர்கள் கொடுத்த பொருள். அப்பா, 20 ரூபாய் கிடைத்து விட்டதே என்று செல்விக்கு சந்தோஷமாகிவிட்டது. அன்னைக்கு எல்லாம் 20 ரூபாய் என்று சொன்னால் பெரிய ஒரு ரூபாய் தான் அது. வருடம் இப்போது எத்தனை வருடம் விட்டது தெரியுமா? 47 வருடம் ஆகிவிட்டது. 47 வருடத்துக்கு முன்னால் 20 ரூபாய் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கும் 2000 ரூபாய்க்கு இருக்கும் மதிப்பு அன்னைக்கு அந்த 20 ரூபாய்க்கு இருந்தது. அதனால் சந்தோஷப்பட்டாள். அப்போது ஒரு கோவில் இருந்தது அங்கே. அது முத்தப்பன் கோவில். அந்த கோவிலில் நின்று கும்பிட்டாள். சாமி, 20 ரூபாய் பொருளை எனக்கு இனமாக கொடுத்திருக்கிறார் அந்த அண்ணன். அவர்கள் வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் சாமி என்று அந்த நன்றி கடனை சாமியிடம் சொன்னாள். சொல்லிவிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றாள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.